பார்த்தீங்கன்னா வந்து ராகு கேது பரிகார ஸ்தலம் இது. இந்த க்ஷேத்திரத்தில் வந்து காளாஸ்திரி காசிக்கு ஒப்பான ஸ்தலம் என்று சுவாமி அசிரீரியாக கூறுவதாக ஒரு ஐதீகம் உண்டு. இந்த க்ஷேத்திரத்தில் வந்து ராகு கேது பரிகார பூஜை நடைபெறுகிறது. அது வந்து மேலே பார்த்தீங்கன்னா வந்து சர்ப்பரூபமாக தான் இருக்கும். அது வந்து சூரியனை வந்து ராகு வந்து கிரகணம் பண்ணுற மாதிரியும், சந்திரனை வந்து கேது கிரகணம் பண்ணுற மாதிரியும் மேலே மகாமண்டபத்து மேலே இருக்கும். அதுவே இந்த க்ஷேத்திரத்துடைய ராகு கேது விசேஷ இதுவாகும், சின்னமாகும். இங்கே வந்து பரிகார ஸ்தலமாக வந்து புத்திர சந்தானம் ஏற்படுத்துவாக, விவாக தடை, உத்தியோகம், தன அபிவிருத்திக்காக இந்த தோஷங்கள்லாம் ஜாதகத்தில் இருக்கும். அது நோக்கி இங்கே வந்து சுவாமியை வழிபட்டால் இந்த விசேஷமான இந்த பிராயஷ்சித்தம் தோஷமானது நீங்கப்படும் என்று ஐதீகம். இது வந்து ஆற்காடு நவாப் காலத்து மானியமாக இருந்தது. அப்போ வந்து இங்கே வந்து ஒரு பசுமாடு ஒன்று இங்கே வந்து இது பண்ணியிருந்தாங்க, புல்மையை விட்டுருந்தாங்க ஆற்காடு நவாப்புடைய இடனால. அந்த பசுமாடு வந்து தினந்தோறும் தொடர்ந்தாப்புல ஒரு புதரில் வந்து பால் சுரந்தது. அது என்ன அப்படின்னு ஒரு நாள் பார்த்தா டெய்லியுமே பால் இந்த மாதிரி